கோவையில் திமுக அரசை கண்டித்து நடைபெற்ற கருப்பு தின கண்டன பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து பாஜகவினர் பேரணியாக செல்ல முயன்றனர். இதெல்லாம் எப்படினே அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். ஓஹோ, சண்டை போட்டா அப்ப பழசெல்லாம் மறந்து போயிருமா? அப்ப ஜனங்களுக்குள்ள நாமளே சண்டையை மூட்டி விட்டோம்னா நாம செஞ்ச தப்பையெல்லாம் ஜனங்க மறந்துடுவானுங்க, நம்மளுக்கு ஓட்டு போட்டுருவானுங்க. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அப்போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் அடிக்கடி போவோம் வருவோம். இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா. டேய் போடா. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது BNSS 170 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அளவு இந்த மாதிரியா? நானும் ரவுடியா? இந்த ஏரியால பாத்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ இப்படி ரவுடியா? நீ நான் இந்த ஏரியாவோட ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா ஏத்த விடுமே. எங்க அம்மா சத்தியமா ரவுடி பேசிக்கிட்டு வண்டியா வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணி உட்பட 917 பேர் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. வண்டி பத்தல ஏழ்றதுக்கு போலீஸ் வண்டி எதுக்கு? குப்பை வண்டியில ஏத்து. அண்ணாமலை ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம், பேசாம IPSல இருந்திருக்கலாம் போல, நிம்மதியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு தருணம்? அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட எப்படி யாரா நினைப்பேன் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒரு டெசிஷன் நாம் எடுக்கும்போது உறுதித்தன்மையோடு வெளியே வருகின்றோம். ஆனா நடக்கக்கூடிய அரசியல் சில நேரத்துல ஒரு மனதில் ஒரு பாரமா இருக்கும். அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்குவாரி வேலைக்கு போயிடலாம். என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நான் காவல்துறை ரொம்ப விரும்பினங்க ஐயா, ரொம்ப விரும்பினேன். என்ஜாய் போலீசிங். இவன் IPS நான் நம்ப மாட்டேன். இவர் IPS நம்பியா? ஆடியன்ஸே நம்ப மாட்டேன்னு சிரிச்சுக்கிறாங்க. நான் எப்பொழுதுமே ஒரு வெறுத்து போய் வெளியே வரலைங்க ஐயா, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்தேன். I know. What yeah? I know. I am your best friend. Okay. அடங்கக்கால கர்நாடகாவில் போலீஸ் வேலைக்கு போடான்னா பொம்பளையை சீண்டிட்டு மாட்டிக்கின பையாம. ஆமாங்க, போலீஸ் வேலைக்கு போடான்னா அங்கே பொம்பளையை சீண்டிட்டான், சிக்கிட்டான். அங்கே ஒரு பிஜேபி காரனை பிடிச்சி அந்த கேஸ்லேருந்து தப்பிச்சு வந்து இங்கே பிஜேபியில் சேர்ந்தவன். மோடி ஐயா அந்த அதிகாரமும் அனுமதியும் ஒரு தொண்டனை கொடுத்திருக்கிறாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. எனக்கு தான் கொடுக்கணும். உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு? மூஞ்சி சார், மூஞ்சி. சில மூஞ்சிகளை பார்த்தாதான் போட்டுடன் போல தோணும். நீங்க பாருங்க, இந்தியால பாருங்க எத்தனை இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மோடி ஐயா கடிதம் எழுதி, ஐயா ஒரு 45,000 கோடி சென்னை கொடுங்க அல்லது நாக்பூர் கொடுங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மோடி ஐயா செய்வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? நீங்க என்ன கேட்கறீங்க நான் கொடுக்குறேன். அப்படியா? கண்டிப்பா கண்டிப்பா. ஜனநாயகம் இருக்க? பணநாயகமா இல்லையா? ஜனநாயகம் அதெல்லாம் இல்லைங்க. இல்ல சமத்துவம் இல்லைங்க. இல்ல மதச்சார்பின்மை அப்படின்னா இது அப்படின்னாவா? விளங்கிடும். நாட்டு நலன் இல்லைங்க. இல்ல இல்ல. நாட்டின் வளர்ச்சி இல்லைங்க. இல்ல. வேலை வாய்ப்பு இல்லைங்க. இல்லையா? என்னையா நீ என்ன கிட்டாலும் தர, என்ன பதில் கிட்டாலும் இல்லைங்களா? சரி போன என்ன இருக்கு? எப்ப பார்த்தா அதானி அம்பானி GST நீட்டு அதுக்கே ஏதாவது விரும்பினீங்க. ஏதாவது மக்களுக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வந்தா நாடும் முன்னேறும். அதை செய்ய போயிருங்க. ஆட்சி நடத்துவாங்க. ஆட்சி சர்வதேச அளவுல ஒரு முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போய் அங்க படிச்சதை எப்படி ஃபீல் பண்றீங்க? வாட் இஸ் யுவர் ஃபீல்? கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐயோ, சுமதின்னு ஒரு பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. அது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு உலகத்துல ரொம்ப ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி, 1000 ஆண்டுகள் பழமையானது. இன்னைக்கு ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? ஏன்னா இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 IAS அதிகாரி, ஒரு IPS இருந்தாங்க, 4 பேர் இருந்தாங்க இந்த பேட்ச்லீங்க. ஒரு 10-15 பேர் போயிருக்காங்க தம்பி. அதை படிக்க அதுல 5 பேர்ல இந்த பண்ணாட ஒரு ஆளு. இவர் ஒன்றுக்கு தனியா விசா கொடுத்து இவரை கூப்பிடல, கும்பல்ல கோயந்தா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னை பொறுத்தவரை படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், எங்கேயும் நான் நிறுத்தது கிடையாது. போன ஆண்டு ஆஸ்பென் போனேன், யூஎஸ்ல இதே மாதிரி பண்ணேன். அது நிறைய பேருக்கு தெரியாது. சாண்டியாகோ போயிருந்தேன். என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? BA. ஓ, இன்னும் 10 வருஷத்துக்கு அதே படி. சார் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா அழுகுறா சார், காலையில இருந்து நிக்கிறா சார்.
மாஸ்டர் மன்னிச்சிட்டு போதும். சரி ரொம்ப அழுகிறா சார், காலையில இருந்து நிக்கிறா சார். என்னடா அது? என்ன பிச்சு புடியா பிச்சு என்ன உரசுது? ரொம்ப அழுகிறா சார், காலையில இருந்து நிக்கிறா சார். உன் சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? சார் ஒரு போட்டோ சார். யோ பழைய கஞ்சி குறுக்குல மிச்சு கொண்டு போய் பாத்துக்க. முதல்ல இந்த பொண்ணு வரசாம இல்லையா, பெத்த பொண்ணு வயசாகுது, அதை போய் சை உள்ள போ. போதும் கைய உள்ள. கால விழு குமார், கால விழு, கால விழு. புரட்சியாளர் சட்ட மாமேதை டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தும் எண்ணத்தோடு செயல்பட்ட மோடி அவர்களையும் சாதி வெறியன் RSS கைகூலி அமித்ஷா அவர்களையும் கண்டித்து இந்தியா முழுக்கவும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தேவையா எனக்கு இந்த வேண்டாத வேதனை? பின்ன என்ன பண்ணா? இப்போது கோபம் கொண்ட அந்த தடியன் படையெடுத்து வாசலில் வந்து நிற்கிறான். இன்னும் என்னென்ன செய்வானோ? அந்த நாய்களுக்கு கேக்குது. அமித்ஷா நாயி, மோடி நாய்களுக்கு மரியாதைங்கிறதே இல்லையா? என்ன மரியாதை? ஏன் இல்ல? முதல் மரியாதை காதலுக்கு மரியாதை, மனைவிக்கு மரியாதை, இந்த மாமனுக்கு மரியாதை. அந்த படம் வந்தா பாத்துக்கடா. நாயே நாயே, அமித்ஷா நாயே. பொறுக்கி 4 பொறிக்கு அதே சாதீங்கன்றீங்க. இன்னைக்கு நீ உள்ள உட்கார்ந்துக்கிறது காரணம் அம்பேத்கர் அரசியல் சட்டம். அவர் சட்டம் எதுல கிடையாது நாயே. தம்பி இந்த சுருட்டு சூப்புலாம் சொல்லப்படாது. என்னன்னாலும் நான் பெரிய மனுஷன்ல. பெரிய மனுஷன் மாதிரி நீ நடக்கலையேடா. பின்ன உன்னை சார்னா கூப்பிடுவாங்க. ஆனா அம்பேத்கர் போராடி அனைத்து ஜாதிக்கும் சட்டம் வகுத்து கொடுத்தார், இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தார். அந்த இடஒதுக்கீடு தான் இந்த மோடி பாடி எல்லாம் எம்எல்ஏ எம்பி ஆக்குறான். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். அப்படியாவது அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைச்சு இந்த நாட்டுல அவால் மட்டும்தான் வாழத்திற்கான வழி வைத்திருக்கிறான். செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. 3% பசங்க, நம்ம 97% எல்லா ஜாதிங்கிறான். SC, OBC, SC, சிறுபான்மை எல்லாம் இருக்கிறாங்க. அதனால இந்த போராட்டம் கண்டிப்பாக மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக, பேடி மோடி அரசுக்கு எதிர்ப்பாக இருக்கிற போராட்டம். ஒரு சிறிய புறாவுக்கு போரா பெரிய அக்க போராக அல்லவா இருக்கின்றது. இனி ஒரு முறை அம்பேத்கரையோ மற்ற சமுதாய தலைவர்களை இழிவுபடுத்தினால் கண்டிப்பாக பாராளுமன்றத்தின் முன்பு நாம் போராட்டம் செய்ய வேண்டும். உன் கதை முடிஞ்சது. டோபரு உன் ஹிஸ்டரி ஓவரு. ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.